வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். மிக ஆவலுடன் உலகமே எதிர்பார்த்திருந்த சந்திரயான் 3 வெற்றிகரமாக இந்தியாவால் நிலவில் நிலைநிறுத்தப்பட்டது. தரையிறக்கப்பட்டது. வணக்கம், நான் உங்க அன்புக்குரிய நண்பன் அஜயன் பேசிக்கிட்டு. உலகம் ஃபுல்லா இன்னைக்கு பேசப்படுற ரொம்ப முக்கியமான விஷயம் சந்திரயான் 3. அது நம்ம இந்தியாவோட மிகப்பெரிய பெருமை. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிலையமான ISROவோட மிகப்பெரிய கனவு திட்டமான சந்திரயான் இன்னைக்கு அடுத்த ஒரு பயங்கரமான மைல்ஸ்டோனை தொட்டிருக்கு. இது எல்லாருமே ரொம்ப சந்தோஷமே ஏற்றுட்டு இருக்கேன். இந்த தருணம் தான் எல்லாருமே அதை பற்றியோட வரலாறு, இஸ்ரோவை பற்றியான பெருமைகள், இந்தியாவை பற்றியான பெருமைகள், இண்டிஜினியஸ்ன்னு சொல்லி எல்லாருமே புகழ்ந்து தள்ளிட்டு இருக்க இதே தருணத்தில் நான் வேறு விஷயத்தை யோசிக்க ஆசைப்படுறேன். என்ன அப்படின்னா, இன்றைக்கி நம்ம எல்லாருமே கேள்வி கேட்குற ஒரு விஷயம் என்னென்னா, ஏன் அந்த தென்பகுதியில் போய் லேண்ட் பண்ணோம்? அது ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லையா? ஏன் போய் லேண்ட் பண்ணோம்? எனக்கு கூட தோணுச்சு. ஏன் அப்படின்னா, நம்ம நார்மலாக ஈஸியாக லேண்ட் பண்ணக்கூடிய, கம்பேரிட்டிவ்லி ஈஸியாக லேண்ட் பண்ணக்கூடிய அந்த ஆர்பிட் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் இந்தியா லேண்ட் பண்ணிவிட்டு அது மூலமாக நம்ம எடுத்துக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குது, அதெல்லாம் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம தென்பகுதி ட்ரை பண்ணலாம். இல்லை, ஏன்னா நம்மக்கிட்ட ஒரு டெக்னாலஜி இருக்கும், அந்த ஒரு பெரிய ஒரு பூட் கிடச்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசித்தேன். பட் இல்லை, அதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். ஏன்னா நம்ம ஆல்ரெடி நிறைய கண்ட்ரிஸ் போய் பார்த்து, நம்ம ஆல்ரெடி இங்கேருந்தே நம்மளோட ஆர்பிட் அது மூலமாக நிறைய விஷயங்கள் நம்ம படிப்பனை எடுத்துகிட்டு இருக்கிறது. அப்புறம் அந்த இடத்துல போய் லேண்ட் பண்ணி மீண்டும் அதில் போய் நம்ம என்ன கண்டுபிடிக்க போதும்? ஜஸ்ட் ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் மாதிரி தான் இருக்கும். அதுவே நாம் ஒருவேளை தென்பகுதியில் போய் லேண்ட் பண்ணோம் அப்படின்னா, இது ஒரு சயின்ஸில், டெக்னாலஜியில் மிகப்பெரிய ஒரு மைல்கல். அதை தாண்டி அந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிறது சயின்ஸ் வேர்ல்டுக்கு ஒரு பயங்கரமான இன்ஃபர்மேஷனாக கிடைக்கும் அப்படின்னு. பட் இந்த இடத்துல எனக்கு ஒரு டவுட். நிலாவில் தென்பகுதியில் அது சூரிய ஒளியே ரொம்ப தேவையாவது 14 நாட்களுக்கு ஒரு டைம் மட்டும் கிடைக்கக்கூடிய அந்த பகுதியில் வெறும் 14 நாள் மட்டுமே இயங்கக்கூடிய ஒரு மிஷனுக்கு 40 நாளாக வெயிட் பண்ணி, அதுக்கு முன்னாடி பல வருடங்களாக யோசித்து, அதுக்கான திட்டமிடல்கள், அதுக்கான ஒர்க்ஸ், அதுக்கான ஒர்க் ஃபோர்ஸ், அவ்வளோ மனுஷனோட எஃபெக்ட்ஸ், அவ்வளோ மூளைகள் வேலை செஞ்சு, அவ்வளோ இந்தியர்கள் அதுக்காக ப்ரே பண்ணி காத்துக்கிட்டு இருந்துன்னு, வா, எதுக்கு இவ்வளோ பாடு? இதெல்லாம் தேவையா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, ஒரு வகையில் நம்ம எல்லாருக்குமே ஒரு விஷயம் தோணிக்கிட்டே இருக்குது. என்ன அப்படின்னா, நம்மளோட உலகமான இந்த இடத்த ரொம்ப 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 கேவலமாக பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அதில் இருக்க மினரல்ஸ் எல்லாத்தையும் நம்ம வெட்டி வெட்டி எடுத்துக்கிட்டே இருக்கும். மலைகளை வெட்டுறதுல எனக்கு உடன்பாடு இல்லை, மரங்களை வெட்டுறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் எனக்கு டெக்னாலஜி மேலே இருக்கக்கூடிய அந்த கிரேஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. நான் பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கேன். ஏன்னா ஒரு டெக்னாலஜி வளரும் அப்படிங்கும்போது இன்னொரு விஷயத்தை நம்ம நீங்கள் மைண்ட் பண்ணாமல் எப்படி நமக்கு தேவையான விஷயங்கள்லாம் எடுக்க முடியும்? இப்போ எனக்கு கிராஃபைட் பேட்டரிஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இப்போ ட்ரெண்ட் ஆகுது அப்படின்னா, அந்த கிராஃபைனை நீங்கள் எங்கேருந்து வெட்டி எடுப்பீங்க? மண்ணில் இருந்தால் வெட்டி எடுத்தாகணும். அப்போது நீங்கள் மலையோ மண்ணையோ ஏதோ இடத்த நீங்கள் மைனிங் பண்ணி தானே ஆகணும். ஆனால் இது ஒரு கான்ட்ரவர்சியாக இருக்குது. நான் பிளாஸ்டிக் இந்த மண்ணை கெடுக்குதுங்கிறத எனக்கு ரொம்ப சாலிடாக ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் நான் பிளாஸ்டிக்கை பயன்படுத்திட்டு தான் எனக்கு வேறு வகையில் நான் பயன்படுத்திக்கிட்டே இருக்கேன். மேபி நான் குப்பைத்தொட்டியில் போடலாமே தவிர நான் பயன்படுத்திட்டு தான் இருக்கேன் இல்லையா? இந்த விஷயத்த மாற்ற முடியாது. அப்போ எப்படி நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னாலும், நம்ம எல்லாருமே கான்ட்ரவர்ஷியலாக சில விஷயங்களை யோசிச்சுக்கிட்டே இருக்கோம். நம்ம ஒரு விஷயம் பயன்படுத்திக்கிட்டே இருக்கோம், ஆனால் அந்த ஆரிஜினான ஒரு விஷயத்தை நம்ம எதிர்த்துக்கிட்டே இருக்கோம். நான் மூலப்பொருளை தான் எதிர்க்கிறேன், ஆனால் அந்த விஷயத்தை நான் பயன்படுத்திகிட்டே இருப்பேன் அப்படிங்கிறது ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான விஷயம். அதனால் நம்ம எல்லாருமே என்ன யோசிக்கிறோம்னா, அந்த மைனிங் அப்படிங்கிறது பூமி அழிச்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு. இன்னொரு பக்கம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ நாள் நீங்கள் மைன் பண்ணி எடுத்துகிட்டே இருப்பீங்க? பயங்கரமான க்ரோத்தில் இருந்துகிட்டு இருக்கும், பயங்கரமாக டெக்னாலஜி, பயங்கரமாக பல கேஜெட்ஸ் நம்ம பயன்படுத்திக்கிட்டே இருக்கும், நம்ம பயன்படுத்த கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கும். ஏன் உலகத்துலேருந்தே வெட்டி எடுக்கணும்? உலகத்தில் அதுக்கான ரிசோர்ஸஸ் குறைஞ்சிக்கிட்டே வருது, நமக்கான தேவைகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது, செலவினங்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. ஏற்கனவே பல விஷயங்கள், நேச்சுரல் ஃபேக்டர்ஸ் நம்மளால் பாதிக்கப்பட்டு இருக்கோம். இயற்கை வேற மாதிரி மாறிக்கிட்டு இருக்குது. நாம் வாழ்ந்துட்டு இருந்த உலகமாக இதுன்னு கேள்வி வருது. இப்போ பாருங்க, டைம் ஆகிடுச்சு, மான்சூன் ஸ்டார்ட் ஆகிருக்கும், தமிழ்நாட்டில் பெருசாக சொல்லிக்கிறதுக்கு மழையே பெய்யல, விவசாயங்கள் நிறைய பொய்த்து போக ஆரம்பிச்சிருக்கு. மழை நம்பி இருக்கக்கூடிய விவசாயங்கள். மேட்டூர் அணையில் தண்ணி இல்லைங்க. லாஸ்ட் இயர் செம்மையாக தண்ணி பிரிச்சு மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சு, ஃபுல்லாக வலிஞ்சு போயிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி மேட்டூர் டேம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவ்வளோ விஷயங்கள் நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது, ஏன் இந்த பூமியை தாண்டி வெளியே இருக்கக்கூடிய ஒரு கோள்லையோ ஒரு நிலாவிலையோ வாட் எவர், நம்மளோட மூணில் தான் எடுக்கணும் அவசியம் இல்லையே. செவ்வாய் கிரகத்தில் இருக்கக்கூடிய பல மூன்களில் ஒரு மூணில் கூட நீங்கள் எடுத்து யூஸ் பண்ண முடியும். அப்போது நம்ம உலகத்தை தாண்டி வெளியே இருக்கக்கூடிய மினரல்ஸை நம்மளால் பயன்படுத்த முடிஞ்சால் இட்ஸ் அனதர் மைல்ஸ்டோன். இதெல்லாம் கேட்கும்போது நான் எங்கேயோ பார்த்த ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி ஞாபகம் வருதுடா, நான் பென்டெனில் பார்த்த மூவிஸ் ஞாபகம் வருதுடா. அப்போ மனிதர்கள் பென்டனில் நம்ம பார்ப்போம்ல, அந்த மாதிரி ஒரு ஏலியன் மாதிரியோ அந்த மாதிரி நம்ம மினரல்ஸ்க்காக ஆசைப்பட்டு அழிச்சு பல விஷயங்கள் நம்ம அழிக்க போத மாட்டோம்னா, எஸ் மேபி நடக்கலாம். பட் அதை தவிர்க்க முடியுமா அப்படின்னா முடியாது. உங்களுக்கும் இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆகிருக்கணும், எனக்கும் கனெக்ட் ஆகிருக்கணும். அதுக்கு நமக்கு தேவை மினரல் சப்போர்ட்ஸ். அந்த மினரல் அமெரிக்கா எடுக்க போகிறாங்களா, இந்தியா எடுக்க போகிறாங்கிறது மேபி ஜியாஃபிக்கல் மனிதர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய போட்டியாக இருக்கலாம். பட் மனிதர்களுக்கு அது தேவைன்னா, இந்த போட்டியில் இந்தியா ஒருபடி முன்னாடி போகணும் அப்படிங்கிறதுல நமக்கு எல்லாருக்குமே ஒரு சின்ன பெருமை இருக்க தான் செய்யுது. இதில் என்னடா பெருமை, நம்ம இயற்கையை அழிச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, சில நேரங்கள் மாற்றம் ஒன்றே மாறாது. எனக்குமே
இயற்கை அழிக்கிறதுல உடன்பாடு இல்லை. ஆனால் எனக்கு தொழில்நுட்பம் தேவைப்படுதுன்னா ஆமாம் தேவைப்படுது. இதை நம்ம எப்படி எடுத்துக்க முடியும்? சில நேரங்களில் சில மாற்றங்களை நம்ம எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். இந்த வெற்றியை நம்ம கொண்டாடி தான் ஆகணும். ஏன் அப்படின்னா இது நம்ம இந்தியாவோட மிகப்பெரிய சாதனை. அதை தாண்டி இவ்வளோ பெருமை பேசுனதுக்கு அப்புறம் ஒரு சின்ன விஷயம், குறைஞ்சபட்சம் இந்த பிளாஸ்டிக்கை குப்பைத்தொட்டியில் போடுங்க. எஸ், அதுவும் எங்கேயோ போய் மண்ணில் தான் விழப்போகுது, மண்ணை தான் கெடுக்க போகுது, நான் இல்லைன்னு சொல்ல. கொஞ்சபட்சம் நம்ம பக்கத்தில் இருக்க மண்ணியாவது நம்ம காப்பாற்றலாம்ல, கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. ஓகே, அண்ட் நாளைக்கு இல்லை, அடுத்த மாதம் ஒரு செமையான கண்டென்ட்ல வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நான் உங்களோட நண்பனுக்கும் நண்பன் அஜய் நண்பன் வந்துக்கிட்டே இருக்கேன்.